அதை நாங்கள் அதை பற்றி கவலைப்படலைங்க. எங்களுக்கு எந்த சினிமா எப்போ வருதுங்கிறதெல்லாம் நாங்கள் அரசியல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், தேர்தல் பணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சினிமா பணியை இப்பொழுது நாங்கள் பார்க்கவில்லை. அரசியலோடு நாங்கள் அதை தொடர்புபடுத்தி பார்க்கல. வந்தால் பார்க்குறவங்க பார்ப்பாங்க, வரலைன்னா பார்க்காதவங்க பார்ப்பாங்க. சார், தாவேகா நிர்வாகிகள் சிபிஐக்கு சம்மன் போய் விசாரணை ஆஜராயிருக்காங்க. இப்போ விஜய்க்கு சிபிஐ சம்மன் இருக்கு. அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாது, கவலை. நாங்கள் எங்கே போய் வேலை எங்கள் வேலை தான். இல்லை, அது அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு படத்தை உங்களுக்கு தெரியும், அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த இடையூறை கொடுக்கல அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ கோர்ட்டுக்கோ அல்லது லியோக்கோ இந்த இடையூறு வரலை. ரெண்டாவது, அந்த படத்தினுடைய அந்த பகவந்த் கேசரிங்கிற அந்த இந்த தெலுங்கு படத்தினுடைய முதல் பதிப்பு, அந்த பதிப்பை நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது அதில் இந்த சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு அது தடை நீட்டிக்கிற அளவுக்கு அதில் ஒரு சிக்கல் இல்லை அந்த படத்தில். அப்படி இருந்தால் கூட நீங்கள் மத ரீதியாக இருக்குது அப்படின்னா அந்த காட்சிகளை நீக்கிட்டு வெளியிடுங்கன்னு தான் சொல்லணுமே ஒழிய, நீங்கள் சான்றிதழ் கொடுக்கவே இவ்வளவு காலம் அவரும் ஒரு வெளியீட்டு தேதியை குறிச்சிட்டாரு, 9ஆம் தேதின்னு குறிச்சிட்டாரு. நீங்கள் அந்த தேதி வரைக்கும் அந்த சான்றிதழ் கொடுக்காம இழுக்கிறது அது சரியா இல்லையே, அது சரியா இல்லை, அது அவசியம் இல்லை. ஆமாம், நானும் எதிர்பார்க்குறேன். நானும் எப்போ தணிக்கை கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். படம் பார்க்கலாம் அப்படின்னு. ஆமாம், முதல் நாள் பராசக்தி முதல் நாள் வருதா, ஜனநாயகன் முதல் நாள் வருதா? ஜனநாயகன் முதல் நாள் வருது. நீதிபதியை ரெண்டும் ஒரே நாள் ரிலீஸ் ஆன என்னன்னு கேட்டிருக்காரு. அதனால நான் மார்னிங் ஷோக்கு இதுவும், ஈவினிங் ஷோக்கு அதுவும் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சென்சார் போர்டு கண்டிச்சா நான் என்னப்பா பண்ண முடியும்? சென்சார் போர்டுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சென்சார் போர்டுக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. அப்படியா? சென்சார் போர்ட்டை கேட்டு வேணா சொல்றேன். நான் சென்சார் போர்டுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. சென்சார் போர்டை வச்சா இந்த கேள்வியை நான் சென்சார் செய்கிறேன். இந்த கேள்வியை நான் சென்சார் செய்கிறேன். எனக்கு அந்த அந்த விவரம் சட்ட ரீதியாக எனக்கு தெரியல. அப்படி கொடுக்கலன்னா அது ரொம்ப தப்பு. அது இன்னும் கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த படத்துக்கு ஏன் கொடுக்கலங்கிறத விளக்கம் தெரிஞ்சதுன்னா நம்ம சொல்லலாம். எனக்கு அது தெரியல. அப்படி அதில் உள்நோக்கம் இருந்தால் அது தவறு.